குருभ्यो நமः. தெய்வம் ஒன்றுண்டு, புருஷகாரம் ஒன்றுண்டு. புருஷகாரம்னா புருஷ பிரயத்தனம். தெய்வம்னா சாட்சாத் தெய்வம் இல்லை. நாமே பூர்வ ஜென்மாவில எந்த கர்மாவை பண்ணினோமோ அந்த கர்மாவுக்கு தெய்வம்னு ஒரு பேர் உண்டு. ஆமா, அதுவும் நம்மளா பண்ணிருந்தான். ஆனா நமக்கு மறைஞ்சிருக்கு பூர்வ ஜென்மாவில பண்ணினோம். பூர்வ ஜென்ம கிருதம் கர்ம தெய்வ வித்யதே அப்படின்னு உண்டு. அந்த தெய்வம் ஒண்ணு சொல்றோமே அது அதிர்ஷ்டம்னு சொல்லுவா. நமக்கு கண்ணுக்கு புலப்படலையே, அதை வெளிப்படுத்துறதுக்கு நம்முடைய பிரயத்தனம் அந்த அதிர்ஷ்டத்தை வெளிப்படுத்தும். ஆமா, அப்ப பூர்வ ஜென்மகிருதமான நம்முடைய சுபகர்மாக்கள் அசுபகர்மாக்கள், அந்த சுபாசுப கர்மாக்கள் அத்தனையும் இந்த ஜென்மாவில் வந்த உடனே அனுபவிக்கிறதுக்காக நமக்கு அது வெளிப்படுறது. நம்முடைய பிரயத்தனத்துல அது வெளிப்படுறது. அது வெளிப்படுத்துறதுக்கு காரணமானவே பிரயத்தனத்துல வெளிப்படுறது. அப்படி வெளிப்படுறதுனால அதை நமக்கு அனுபவிக்கிறதுக்கு வர்றதுனால அந்த வெளிப்படுத்துறதுக்கு அபிவியஞ்சனம் பண்ணி இருக்கிறது நம்முடைய இந்த கர்மாவிலே இந்த ஜென்மாவிலே இருக்கிற கர்மா. அப்ப புருஷகாரத்துக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. புருஷகாரம் பூர்வ ஜென்மாவில் நாம் பண்ண கர்மா பரப்பிராட்சியை கொடுக்காத தேங்கி இருக்கிறது. இந்த ஜென்மாவில் நாம் பண்ற பிரயத்தனம் இருக்கே இல்லையோ, அது அந்த கர்மாவுடைய பலத்தை நமக்கு எடுத்து தருது. அப்படி ரெண்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. எப்படி ஒரு ரசத்துக்கு ரெண்டு சக்கரம் இருக்குமோ அதுபோல அதொரு சக்கரம் இதொரு சக்கரம் ரெண்டும் சேர்ந்துதான் நம்ம இழுத்துட்டு போறது. அதை சொல்லுவார். எப்படி சொல்லுவார்? தெய்வம் ஆத்மகிருதம் வித்யாத் கர்மய பௌர்வதேகம். தெய்வம் இருக்க ஆத்மகிருதம் என்னால பண்ணினது, அதை நீ தெரிஞ்சுக்கோ. ஆத்மகிருதம் கர்ம வித்யா. தெய்வம் என்பது தன்னாலே செய்யப்பட்ட கர்மா அப்படின்னு வித்யா தெரிஞ்சுக்கோ. பௌர்வ தைகிகம், பூர்வ தைகிகம், பூர்வ தேகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இதுல எதுக்கு நான் இந்த சப்ஜெக்ட் இப்ப எடுத்தேன்னா, ஜோதிஷத்துல நாம இந்த வாழ்க்கையில எதையெல்லாம் சந்திக்கிறோமோ நம்முடைய முயற்சி இருக்க, அதுல வெளிப்படுறதான பூர்வ கர்மா இருக்க, அதனுடைய பலன் தான் ஜோதிஷம் நமக்கு சொல்றதுன்னு அர்த்தம். எப்படி வருது? ஏது உபகிருதம் அந்நிய ஜென்மனி சுபாசுபம் கசஸ்ய கர்மண பக்தி வெஞ்சயதி சாஸ்திரமேதது தபசி திரவியாடி தீபைவ. அப்போ ஜோதிஷ் சாஸ்திரத்துக்கே ஆதாரம் மூல ஸ்தம்பம் எது? பூர்வ ஜென்மார்ஜனமான புண்ணியபாப விசேஷங்கள் தான். தேகாந்தரத்துல நாம வந்ததுனால அது விட்டு போகாது. அவர் சொல்லுவார், செத்து போறோடு அவர் என்ன சொல்லுவார்? பிராணனை தியாகம் பண்ற போது அங்க ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமோ? இந்த பாரு, இந்த வஸ்திரத்தை உனக்கு போடுறேன், இந்த வஸ்திரம் கூட வராது, நானும் கூட வரமாட்டேன், உன்னோட கொண்டாட்டி வரமாட்டா, உன் பிள்ளைகள்லாம் வரமாட்டா, யாரும் வரமாட்டான். நம்ம சேர்ந்தவாழ்க்காலே ஞானிகள் அவளும் போயிடுவா, ஒன்னும் வராது. நீ ஏதாவது உன்னுடைய இந்த ஜென்மாவில, அப்ப இந்த ஜென்மா நீ ஏதாவது செய்திருந்தேன்னா அந்த சுகங்கள் இருந்தா ஒரு தடவை திருப்பி பாரு, அதுதான் உன் பின்னாடி வரும் அப்படின்னு வேதமே சொன்னது. என்ன சொல்றது? இதம் துவாவஸ்திரம் பிரதமன் வா கண்ண பைதூஹரி நிகாபிபுரா இஷ்டா பூர்த்தமனு சம்பஸ்ய தட்சிணாங்கியதாதே தத்தம் பகுதா விபந்துஷு. அப்ப நமக்கு அடிப்படையான ஜோதிஷத்தினுடைய ஒரு ஸ்ரோதஸ் வேதத்திலிருந்து கிடைச்சது. இப்போ கிடைச்சத என்ன சொல்றது? வேதம், வேதத்துல வேதம் தான் சொல்றதுப்பா.
செத்து போறவனை பார்த்து செத்து போறதுக்கு அப்புறம் அந்த ஜீவாத்மாவை சம்போதனம் பண்ணி உள்ள சொல்ற மந்திரம் இது. என்ன மந்திரம் சொல்றார்? இந்த வஸ்திரத்தை நான் உனக்கு போத்துறேன், ஆனால் நீ இந்த வஸ்திரம் உன் பின்னாடி வராது, என்னதும் பின்னாடி வரும் அப்படின்னு கேட்டா, நீ ஒரு தடவை திரும்பி பாரு வாழ்க்கையில, நீ என்னெல்லாம் சுபகாரியங்கள் பண்ணி தட்சிணா யதாதே தத்தம் பகுதா விபத்து அப்படி எல்லாம் நீ என்னெல்லாம் கொடுத்து வச்சிருக்கியோ சேமிச்சு வச்சிருக்கியோ அது மட்டும் பின்னாடி தர்மஹா கச்சந்தம் அனுகச்சதி அப்படிங்கிறான். கச்சந்தம் எங்க இந்த லோகத்தை விட்டு போறானே அவனை பின்தொடர் தர்மம், அவன் செய்த தர்மம் அப்படி இருக்கு. அதோட நிக்கலை அவர் சொல்லுவர், ஆறு போஜராஜா தர்மசகா பரமஹோ பரலோகயானே, பரலோகத்தை நோக்கி கிளம்பிட்டு இருக்கிறவனுக்கு தோழனாரு தர்மஹா, அந்த தர்மம் தான் அவன் பின்னாடி வருது அப்படின்னு. அப்ப நமக்கு என்ன சோர்ஸ் கிடைச்சது? பூர்வ ஜென்ம கிருதம் கர்மா தன் தெய்வம் என்கிறது இருக்கே, அந்த தெய்வத்தை தான் இவா குறிப்பிடுறான். அதுதான் இந்த ஜென்மாவில் வருது. இந்த ஜென்மாவில அனுபவ யோக்கியம் ஆகாது. உன்னுடைய முயற்சியில தான் அனுபவம், சும்மா அனுபவம் ஆகாது. அதுக்கு ஒரு காரணம் வேணும். இத பாரு, சந்தனம் இப்ப எல்லாம் முன்னே மாதிரி அரைச்சு வைக்கிறது இல்லை. சந்தனம் தூளியா கொண்டு வைக்கிறான். அதுல ஜலத்தை தெளிச்சேன்னா அந்த வாசனை வெளிப்படுறது, ஜலம் தெளிக்கலைன்னா வாசனை தெரியல. அப்ப அந்த வாசனை அபிவிஞ்சனம் பண்ணி வைக்கிறதுக்கு ஜலத்தினுடைய சம்பர்க்கம் வேண்டி இருக்கு. அந்த மாதிரி பூர்வ ஜென்மாவளி நீ பண்ணி சுபகர்மாவை அனுபவ யோக்கியமா பண்றதுக்கு உங்கள்கிட்ட பிரயத்தனம் வேணும். அந்த பிரயத்தனத்துக்கு தான் புத்தகம். அந்த பூர்வ ஜென்ம கிருதத்தை சுட்டி காட்டுறதுதான் தெய்வம். அதனால இதை ரெண்டையும் வச்சுட்டால் அந்த ஸ்லோகத்திலே என் உபஜிதம் அந்நிய ஜென்மனி, உபஜிதம் சேர்த்து வச்சது அந்நிய ஜென்மனி, இந்த ஜென்மாவில் அல்லாத ஜென்மாவை. அவா என்ன சொல்றா? எத்தனை ஜென்மா நீ பிறந்திருக்கோ அத்தனை ஜென்மாவில் அனுபவிக்காது இருக்கிறதெல்லாம் அப்படியே சேமிச்சிருக்கு. இது சுபாசுபம் சுபமான கர்மா அசுபமான தஸ்ய கர்மனா, அந்த தெய்வத்தினுடைய கர்மா இருக்கு, தெய்வ கர்மாவுடைய பக்தி பரிபக்வத்தை அடையிற வேலை, பாகத்தை அடையிறது, அனுபவ யோக்கியமாகிறது. பாகம் அடையிறதுன்னா அனுபவ யோக்கியமாக பக்தி, அந்த பக்தியை வெஞ்சயதி அபிவியஞ்சனம் பண்றது. அதுவா உண்டு பண்ணலை, அது நமக்கு ஒண்ணும் செய்யலை. நீ இப்ப காரியம் செய்யலையே, அந்த காரியம் நமக்கு பலத்தை கொடுக்கலை. காரியம் பூர்வ ஜென்ம விதமான அந்த சுபத்தினுடைய பலத்தை எடுத்து கொடுக்கிறது. ஆமா, வெஞ்சயதி அபிவியஞ்சயதி, அதுதான் இப்ப சொன்னேன். அந்த இதுல போட்டேன்னா ஜலத்தை தெளிச்சா அதுல இருந்து சந்தனத்துல இருக்கிற வாசனை வெளியில வருத, சந்தனத்துக்குள்ள இருக்கிற வாசனை, அதுதான் அபிவியஞ்சனம், வெளிப்படுத்தல். சாஸ்திரம் ஏதது அப்படிங்கிற அந்த சாஸ்திரத்துக்கு இந்த கர்மாவைத்தான் பிரதானமா வச்சிருக்கிறதுனால இப்ப ஒரு வேதோக்தமான ஒரு சம்பந்தம் அந்த ஜோதிஷத்துக்கு நமக்கு கிடைச்சது. அதுதான் அப்படி சொல்லுவா, பூர்வ ஜென்ம கிருதம் பாவம் தெய்வமே, பாவமோ புண்ணியமோ ஏதோ பூர்வ ஜென்ம கிருதம் கர்மா தெய்வமித்யபிதீயதே. அது அந்த தெய்வத்தை, அதனாலதான் ஜோசியனுக்கு ஒரு பேரு சொல்றேன், தெய்வஜ்ஞா அப்படி ஒரு பேர் இருக்கு. தெய்வம் ஜானாதீதி தெய்வஜ்ஞா. நீ அந்த தெய்வத்துக்கு அர்த்தம் பகவான தெரிஞ்சுக்கிறான் அர்த்தம் இல்லை, பூர்வ ஜென்ம கிருதமான தெய்வத்தை அவன் தெரிஞ்சுக்கிறான். அந்த ஜாதகத்திலிருந்து, அந்த ஜாதகத்திலே இருக்கிற கிரக வேலையை வச்சுக்கிட்டு பூர்வ ஜென்மத்துல அவன் என்ன காரியம் பண்ணியிருக்கான் என்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். அதனால்தான் அது தெய்வஜ்ஞா அப்படின்னு பேரே வந்தது. அப்ப தெய்வத்தின் பேரிலேயும் என்ன தெரிகிறது? தெய்வத்தை தெரிஞ்சவன். தெய்வம்னா என்ன?
முன்ஜென்ம கிருதமா இருக்கக்கூடிய சுபகர்மாக்கள் அர்த்தம். அதை அவன் எப்படி தெரிஞ்சுக்கிறான்? அந்த தெய்வஜன் அந்த கிரக நிலையை பார்த்துவிட்டு, கிரகத்தினுடைய அமைப்பை பார்த்துவிட்டு, எப்பப்ப எந்தெந்த வேலையில எந்தெந்த கர்மாலாம் இதுக்கு அனுபவ யோகமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான். அதுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய பிரயத்தனத்தை தூட்டி விடுற போது எல்லா விதமான பூர்வ ஜென்மகிருதமான சுபகர்மங்கள் அத்தனையும் அவனை வந்து சேருது. அசுபகர்மாவும் வருது. அது வந்தா அது இல்லாத இடத்துக்கும் தள்ளி சொல்லலாம். அசுபகர்மாவும் சுபகர்மாவும் ரெண்டுமே வரும்பா. ரெண்டும் வர்றது. சுபகர்மா வரத்துக்கு சொன்னா அது அனுபவிக்க விடுறான். அசுபகர்மா வந்தா அசுபத்திலிருந்து வெளியில கொண்டு வரத்துக்கு பரிகாரத்தையும் சொல்றான். அப்ப ரெண்டும் சொல்றா தெரியறது. அப்ப நேரடியா பூர்வ ஜென்மகிருதமான கர்மம் தான் இது ஜோதிஷத்துக்கு ஆதாரம். நீ ஒண்ணு கவனிச்சு பாரு. ஜோதிஷம் தனக்குன்னு ஒரு சித்தாந்தம் இல்லாத இருக்கிறத வச்சுக்கிட்டே தன் சித்தாந்தத்தை வெளிப்படுத்தும். பூர்வ ஜென்மகிருதமான கர்மாவை எல்லாமே சொல்லும், கர்மகாண்டமே சொல்லும். என்னெல்லாம் ஜோதிஷத்துக்கு அடிப்படை தகுதி என்ன தெரியுமோ? அடிப்படை ஆதார ஸ்தம்பம் என்னெல்லாம்? பூர்வ ஜென்மகிருதமான கர்மா. புனர்ஜென்மா, அதாவது அடிக்கடி ஜென்மா உண்டு இருக்க. புனரபி ஜனனம், புனரபி மனனம், புனரபி ஜனனி ஜடரே சயனம். அதை ஏற்றுக்கும். ஆமா, அந்த கர்ம சித்தாந்தம், புனர் ஜெனி சித்தாந்தம், ஜென்ம சித்தாந்தம், அடிக்கடி பிறக்கிறாங்கிற சித்தாந்தம், பஞ்சபூத சித்தாந்தம். ஆமா, ஏன்னா இவருடைய சரீரமே பஞ்சபூதாத்மகம். அதனால அந்த சித்தாந்தம் பூரே வச்சு இந்த மூணு சித்தாந்தத்தை புனர்ஜனனம் இருக்கவே இருக்கு. ஆமா, பூர்வ ஜென்மாவில நீ பண்ணின பரிபாகத்தினால்தான் நீ நல்ல இடத்துல பிறந்திருக்கேன்றான். பூர்வ ஜென்மாவில பண்ணினதான உங்களுடைய அசுப கர்மா என்ன பண்ணிட்டு உன்னை இப்படி இந்த ஜென்மாவில உன்னை திராட்டில் விட்டு சிரமப்படுத்துறதுன்னா. பஞ்சபூதாத்மகம் தான் இந்த சரீரம், கிரகங்களும் பஞ்சபூதாத்மகம். அப்போ இந்த பஞ்சபூத சித்தாந்தம் பஞ்சபூத சித்தாந்தம் இருக்கிற சித்தாந்தம். சகல பதார்த்தங்களும் பஞ்சபூதாத்மகம். ஒரு பொருள் உற்பத்தி ஆச்சு, அது ஒரு ஜீவனம் இருக்குன்னா பஞ்சபூதாத்மகம். ஆமா, அஞ்சு பூதத்தினுடைய ஒரு கலவை இல்லாத ஒரு உயிரினம் மேல வரவே வராது. ஆமா, அஞ்சு பூதத்தினுடைய கலவையில தான் மரணம். அதுவும் சொதசித்தம், எல்லா சாஸ்திரகாராலும் இருக்குங்கிறது ஒத்துண்டு இருக்காங்க. புனர்ஜனனம், புனரபிஜனனம், புனர்ஜன்ம சித்தாந்தம், அதுவும் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. எத்தனை இடங்கள்ல வருது? புராணங்கள்லாம் அதை பற்றி கோஷிக்கிறது. பூர்வ ஜென்மாவில கிருத்த புண்ணியம் இருக்கே அது தெய்வம், அதுவும் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இப்ப சகல பேரும் சகல சாஸ்திரகாராலும் ஒத்துக்கூடியதான மூணு சித்தாந்தத்தை அடிப்படையா வச்சுதான் ஜோசியம் வளர்ந்திருக்கு. அப்ப அந்த ஜோசியமும் எப்படி இருக்கு? வேதோக்த சோர்ஸ், வேதத்தினுடைய சோர்ஸ் அதுக்கும் வருது. அப்படிதான் வருது, வேதத்துலதான் எல்லாம் வருது. கர்ம விபாகம்னு ஒரு பிராயசித்தத்தை சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அதுல என்ன செய்வார் அவர்? என்ன பண்ணுவார்? பிராயசித்தம் சொல்றதுனால இப்படி ஒரு ஸ்லோகத்தை முதல்ல சொல்லுவார். பூர்வ ஜென்ம கிருதம் பாவம் வியாதி ரூபேண பாததே தச்சாந்தி ஔஷதேர்தானைஹி ஜபஹோம அர்ச்சனாதிபிஹி. பூர்வ ஜென்ம கிருதமான பாவம் வியாதி ரூபமா வந்துதான் நம்ம துக்கப்படுத்தணும், வேற வழி இல்லை. அந்த வியாதி ரூப துக்கப்படுத்துறதுக்கு பஞ்சபூதாத்மகமான சரீரம் போடும். அப்ப அந்த சரீரம் வாயிலாத்தான் துக்கத்தை அனுபவிக்க வைக்க முடியும். மனசு வாயிலாக தான் வரும். சரீரத்தில் தானே மனசு உள்ள இருக்கு. அப்போ பஞ்சபூதா சித்தாந்தம் இருக்கு பாரு, எப்படி இருக்கு? அனுபவத்தை நம்ம கொடுக்கிற போது அந்த அனுபவம் நமக்கு வரத்துக்கு ஒரு பொருள் வேணுமே, அது பஞ்சபூதாத்மகமான சரீரம். அனுபவம் நமக்கு துக்கத்தை கொடுக்கணுமே, அதுக்கு மனசு.
மனசு இருந்தா தான் அனுபவ துக்கத்தை அனுபவிக்கும். அப்ப மனசும் அதுல அந்தர்கதமாகும். சரீரத்தை சொல்ற போது என்ன சொல்லுவோம்? கரகரணாத் அவயவங்களும் சரீரமும் பஞ்சபூதாத்மகம். அது ஒரு மனசு இருக்கு, அதுவும் பஞ்சபூதாத்மகம். மனசுதான் சைதன்ய சம்பர்க்கத்தினால செயல்படுறது. அதுதான் சுகதுக்கத்தை ரெண்டையும் அனுபவிக்கிறது. கையில் அடிபட்டா கூட வலி கையில இல்ல, மனசுக்கு தான் தெரியுது, கைக்கு தெரியல. அப்போ பூர்வ ஜென்ம கிருதமா இருக்கக்கூடிய பாபங்கள் நம்முடைய பிரயத்தனத்தினால அபிவிஞ்சகம் மாறும்போது அது வியாதி வழியா வருது. அவர் நன்னா எடுத்து சொல்றார், வியாதி ரூபேண பாததே பூர்வ ஜென்ம கிருதம் கர்மா. பாபம் தவறான அசுப கர்மங்கள் பூர்வ ஜென்ம கிருதம் பாபம் வியாதி ரூபேண பாததே. உடனே மனசுக்கு கஷ்டம் வருமே, உடனே அவர் சொல்ற தத் சாந்தி, அந்த வியாதிக்கு சாந்தி. எப்படி பண்ணம்? ஔஷதை, மருந்த குடு, நிறைய பொருள் தானம் கொடு, ஜபம் பண்ணு, ஹோமம் பண்ணு, அர்ச்சனை பண்ணு. இதுல எல்லாம் அந்த பாவத்தை கரைச்சு விடலாம். அந்த விஷயத்தை தான் என் புத்தகத்தில் நான் சொல்ல போறேன்னு ஆரம்பத்தில் சொல்றேன். கர்ம விபாகம்னு ஒரு புத்தகம் மாந்தாதா எழுதினது, மகார்ணவன் பேரு. மகார்ணவம் கர்ம விபாக புஸ்தகத்துல மாந்தாதா எழுதுற போது அந்த புஸ்தகத்துக்கு என்ன சார்த்தகம், நான் என்ன சொல்றேங்கிறத சொல்லணுமே. அப்ப சொல்றார், பூர்வ ஜென்மகிருதமான பாபம் இருக்க அது வியாதி வழியாத்தான், உன்னுடைய செயல்பாட்டினால வியாதி வருது. வியாதி சும்மா வரலப்பா, நீ ஏதோ பண்ற, ஏதோ தப்பு தண்டா பண்ற, ஆகாரத்துல மாற்றம் வருது, விவகாரத்துல மாற்றம் வருது, அப்பதான் உனக்கு வியாதி வருது. சும்மா இருக்கோட வியாதி வரலையே, நீ தப்பு ஒரு காரியம் பண்ற, அந்த காரியத்துக்கு தான் வியாதி கலறி விடுறது பாபம். பாபம் அதை பந்தோடு அபிவிஞ்சகம் ஆயிடும். ஆமா, நீ என்ன செய்யற, ரொம்ப சம்பாதிக்கணும்னு ஆசையினால உடம்பை பார்க்காமலேயே நிறைய வேலை செய்ய ஆரம்பித்த உடனே அதனுடைய தாக்கத்தினால அந்த பாபகர்மா அது வெளிப்படுது, அபிவியக்தி வருது. அந்த வெளிப்பட்ட அனுபவம் அப்பவே தெரியுது. அது வியாதி ரூபத்தினால வந்ததுனால மனசுக்கு சங்கடத்தை கொடுக்கறத அப்ப நீ அனுபவிக்கிற. அதனால தப்பு பண்ணா அனுபவிக்க வைக்கிறது. ஆமா, அந்த அனுபவிக்க வைக்கிறது. இவன் ஜோதிஷத்துல என்ன சொல்லுவான், அந்த கட்டத்துல இருக்கக்கூடியதான தங்களுடைய ஸ்திதிகதிகளை வச்சு இந்த சமயத்துல எந்த இடத்துல எந்த ரோகம் வருது சொல்லுவேன், எத்தனை நாள் வீடு இருக்கும் சொல்லுவேன், அதுக்கு பரிகாரம் சொல்லுவேன். என்ன தெரியுது, இந்த சாஸ்திரத்தை ஒட்டித்தான் அந்த ஜோதிஷம் இருக்கே தவிர அஸ்ட்ராலஜி எல்லாம் குப்பைன்னு சொல்ல முடியாதுன்னு தெரியலையோ. நமக்கு கரெக்டுத. நான் என்ன சொன்னேன், அஸ்ட்ராலஜிக்கு ஜோதிஷத்துக்கு நீ இருக்கு நீ சொல்ல வேண்டாம், அஸ்ட்ராலஜிக்கு நீ சொல்ல வேண்டாம், இருக்கு. அஸ்ட்ராலஜிக்கு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அது ஒண்ணு காரண காரிய பாவம் இல்லாத ஒண்ணு சொல்லப்படாத. நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் எப்படி நினைச்சிட்டு இருக்க, காரிய காரண பாவத்தோடு சொல்லுமே தவிர உழப்பாது. அதெல்லாம் கரெக்ட், சயின்ஸை விட ரொம்ப கரெக்ட். அனுமானத்துல மட்டும் இல்லை, காரிய காரண பாவம் கரெக்டா இருக்கும். அதை கரெக்டா பண்றதுங்கிறத எடுத்து சொல்றது சாஸ்திரம். அதனால அசுபத்துக்கு எடுத்து சொல்ற போது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றாரு. அந்த அசுபமான கர்மாக்கூடியதான ரோகத்துக்கு நாம பண்ணக்கூடியதான அபட்ச ஆகார விகாரம் வரும் வெளிப்படுத்தல. சேர்க்கதான் உள்ளகாரம், நீ செய்த காரியம் அதுக்கு அனுகூலமா வருது. புத்தி கர்மானுதாரிணி, அதுதான் சொல்லுவார். புத்தி எப்படி வேலை செய்ய நினைச்சிட்டு இருக்க, பூர்வ ஜென்மாவில் நீ என்ன கர்மா பண்ணிருக்கோ அந்த கர்மா தான் தூண்டி விட்டு அதை அனுபவிக்கிற மாதிரி தான் அந்த கர்மா ஒன்ன பிரச்சோதனம் பண்ணி தூண்டி விட்டு உன் மைண்டில் அதை செய்யும். ஆமா, அப்ப புத்தி கர்மானுதாரிணி அப்படின்னு இருக்க
கர்மசூத்திரம் உன்னுடைய கர்மசூத்திரத்தினால் தான் சேர்ந்து வந்துருக்கு. இந்த வசனங்கள் நமக்கு பிரமாணமா நமக்கு கிடைச்சு கொடுத்து. அதே தவிர வேதத்திலே இருக்க உன் பின்னாடி வந்து நீ செய்த சுபாசுபங்கள் தான் சொல்லப்படுறது, வேதமே அப்படி சொல்லிட்டு இப்ப என்ன அடுத்தது. அதனால நமக்கு ஒண்ணும் அதை தவிர அவர் இன்னொன்னு சொல்றார் அழகா, ஏதோ நீ மனிதர்கள் தான் வரும் அப்படின்னு நினைக்காத, தேவாளுக்கும் அது பொருந்தும். எப்படி தெய்வம் தேவாலையும் அந்த தெய்வம் இருக்க அவா பண்ணின பலானுபவம் அவளுக்கும் பொருந்தும். மனுஷங்கிட்ட மட்டுமா இந்த தெய்வம் இருக்க, அது தேவால்தி பிரபு வேலை செய்யும், தன்னுடைய உத்தரவை அங்க செயல்படுத்த முடியும். நகேவலம் மனுஷேஷு தெய்வம் தேவேஸ்வபி பிரபு. அது ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார். நீ திருஷ்டாந்தம் சொல்லி காட்டுறான் நீ நம்புவே, வெறும் வார்த்தையை சொன்னா நம்புறவன் இல்லை இந்த காலத்துல. அதிமித்ரே தனாத்யட்சே சர்ம பாவரணோஹரா பேரணம். பரமேஸ்வரன் ரெண்டு பேரும் நண்பர்கள். ஆனா தனாதிருஷ்டனாரு குபேரன் பரமேஸ்வரனுக்கு கிட்ட இருக்கான். ஆனாலும் அந்த பரமேஸ்வரன் கட்டிக்கிற வஸ்திரத்தை பாரு, அந்த தோலை கட்டிருக்கான். அவன் சர்ம பிராவரணோ ஹரஹா. ஆமாம், யானை தோல், வியாக்கிர தோல், இது எல்லாத்தையும் தான் கட்டிப்பார். தாராளம் தனம் இருக்க, நண்பன் தானே, முடியலை. ஏன் தெரியுமா? தெய்வம் அப்படி இருக்கு. நாமெல்லாம் என்ன வழக்கம் தெரியுமோ? விஷமாம் கீதசாம் பிராப்ய தெய்வம் நிந்ததிமானவா. இக்கட்டான சூழ்நிலையில மாற்றிட்டு கொடுத்துட்டா உடனே கடவுளையும் திட்ட ஆரம்பிச்சு விடுவார். ஆமா, அவனுக்கு அது போயிடும் புத்தி. விஷமாம்கி தசாம் பிராப்திய கஷ்ட காலத்தை அடைஞ்சு விட்டான்னா விஷம தசை, நல்ல தசை இல்லை, விஷம தசை. கஷ்டப்படுறான் அப்படின்னு வந்துடுச்சு சொன்னா தெய்வம் நிந்ததி மாணவா, தெய்வத்தை நிந்தனம் பண்றான். அவன் என்ன தெரிஞ்சுக்கல? ஆத்மன கர்மதோஷம் தூ, தன்னுடைய கர்மாவினால வந்த தோஷம் தான் என்கிறத சிந்தையதி கருகிச்சு ஒருக்கா கூட நினைச்சு பார்க்கறது இல்லை, திட்ட ஆரம்பிச்சு விடுறான். நமக்கு திடீர்த நல்லா வாழ்ந்துட்டு ஒருத்தன் திடீர்னு ஒரு தப்பு பண்ண உடனே அவன் உத்தியோகத்திலிருந்து சீட்டை கழிச்சு அனுப்பி விடுறான். என்னடா ரோகம், ஒன்னும் நன்னாவே இல்லை. தெய்வத்தை குறை சொல்ல ஆரம்பிச்சு, நன்னா தானே இருந்தேன், எனக்கு இப்படி தண்டனை வந்தது, ஏன் இப்படி பண்றான், நான் நன்னா தானே இருந்தேன், அப்படி தன்னை ஒரு சத்தியா சொல்லிட்டு மற்றவாழை எல்லாம் பண்றான். அவனுக்கு என்ன புத்தியில வரல? ஆத்மன கர்மதோஷம். இந்த மாதிரி ஒரு துக்கத்துல ஆழ்ந்து துக்கப்படுறதுக்கு நீ பூர்வ ஜென்மாவில பண்ணாத ஒரு அசுப கர்மாதான் காரணம்ங்கிறது ஒன்னோடும் நினைத்து பார்க்கலே அவர். அப்போ நமக்கு நம்ம நடைமுறையிலேயே அந்த பூர்வ ஜென்மா இருக்கு தெரியறத, அதுக்கு ஒரு கர்மா இருக்கு தெரியறத, அது விபரீதத்தை கொடுக்கறது தெரியறத, அதனால நமக்கு கோபம் வருதுன்னு தெரியறது. அந்த சமயத்தில் நம்ம புத்தி அந்த கர்மாவினால வந்து சமாதானப்படுத்தவும் தெரியலையே. அதனால நீ ஒண்ணு வச்சுக்கோ, இந்த தெய்வம் புருஷகாரம் ரெண்டு எப்பேற்பட்டது தெரியுமோ? யதாகி ஏகேன சக்ரேண நரசஸ்ய எதிர்பவேத் தத்வது புருஷகாரேண வினா தெய்வியம் ந சித்யதி. ஒருத்தன் கேட்டான், பூர்வ ஜென்மாவில நான் நல்ல கர்மா பண்ணியிருக்கேன்னு, ஒன்னையும் காணுமே பண்ணியிருந்தா உடனே வர வேண்டியதுதானே, நிறைய பண்ணியிருந்தா காணமேன்றான். அவர் என்ன சொல்றாரு தெரியுமோ?
நீ அதுக்கு வேண்டி முயற்சி எடுத்திருந்தா தான் வரும்னா. ஒரு சக்கரத்தினால ரதம் போகுமா? 2 சக்கரம் வேண்டாமா? நீ இருக்கு பூர்வ ஜென்மாவில் சுபகர்மாவை பண்ணி குவிச்சிருக்க. எப்போது வெளியில இருக்கு தெரியும். இன்னொரு சக்கரமான புருஷகாரங்கிற சக்கரம் இருந்தா 2 வந்தா அது இடவரப்படுத்தும். யதாஹி ஏகேன சக்கரேன ரதஸ்ய கதிர் பவேத். ரதத்தினுடைய கதி ஒரு சக்கரத்தினால இருக்காது. பொருளாதாரம் இல்லாமல் தெய்வம் சித்திக்காது. இந்த வேலையில நல்ல அனுபவம் எல்லாம் உனக்கு கிடைக்கிறது யோகம் இருக்கு. இப்ப நீ முயற்சி பண்ணுன்னு அந்த ஜோல்சன் ஒரு தூண்டுவன் பண்ணினா ஒரு கிடைக்கும். அதனால சுபகர்மா எல்லாம் ஜாதகத்தை பார்த்து கிரகநிலை வச்சு இப்போ உனக்கு சுபகர்மாவுடைய பலம் அடிக்கிறதுக்கு யோகம் இருக்கு. ஏன்னா அந்த கிரகங்களுடைய அமைப்பை பார்த்தா அவ அபிவிருத்தம் பண்ணி வைப்பா. எதிர்பார்க்கறது உன்னுடைய முயற்சி. அது இல்லாம தட்டு இருக்கிறது. முயற்சி பண்ணா 2 சக்கரம் வந்தாச்சு கிடைச்சுடும் அப்படின்னு அந்த தெய்வஞன் நமக்கு எடுத்து சொல்ற போது அனுபவத்துக்கு வர்ற பாபமே வரல. நீ உங்ககிட்ட கேட்கவே இல்லை. நீயா பாபத்தை பண்ணின தானா வந்து விடுது. அதுதான் 2க்கும் வித்தியாசம். பாபம் பண்ற போது உன்னுடைய அஸ்ரத்தினாலே, உன்னுடைய அஜானத்தினாலே, உன்னுடைய தைராசியினாலே நீ என்ன செய்து விட்ட? தவறுதலை பண்ணி விட்ட. உடனே தவறுதல் என்ன பண்ணிட்டு பூர்வ ஜென்மார்த்தமான பாவத்தை அபிவியஞ்சனம் பண்ணி வச்சு விட்டு அது கேட்காதே வந்து விட்டு. அதுக்கு கூட தெய்வத்தை சும்மா இருக்கலே. அப்படி வந்து கொடுத்தா அதுக்கு நான் பரிகாரம் பண்றேன் அப்படின்னு கர்ம விபாகத்தில் இருக்கிற பரிகாரத்தை சொல்லி அவன் அந்த துக்கத்தில இருந்து விடுவிக்கிறான். அப்ப தெய்வத்தில் அது தெரிஞ்சுட்டு இருக்க. அதனால அப்படி நீ நினைச்சுக்கணும். தரிதம் கரு தெய்வமாகு. எத்தனை பேர் சொல்றா? பூர்வ ஜென்ம நீ பண்ணின ஒண்ணுதான் தெய்வம். கரு தெய்வமாகு சம்சார லட்சண ரதஸ்ய தவேக சக்கரம். சம்சாரம் உலகம் வாழ்க்கை ரதம் என்கிறதுல ஏக சக்கரம். அது எத்தனோ வரம். எத்தனங்கிறது இன்னொரு சக்கரம். தது உபரேன கதிஸ்து மேயா வேத்யா. அந்த எத்தனை பண்ணா 2 சக்கரமும் சேர்த்து அப்புறம் அது கவனத்துக்கு நீ சந்தர்ப்பத்தை கொடுத்தேன்னா ஸ்ரீ யாஜ்ஞவல்க்ய முனிராக நிஜஸ்மிருத உச்ச. யாஜ்ஞவல்க்ய முனிவர் தன்னுடைய ஸ்மிருதியில இப்படி எடுத்து சொல்றாங்க. ஸ்மிருதி பிராமாண்யமும் எடுத்து ஸ்மிருதி பிராமாண்யத்தோட நிற்காமல் ஸ்மிருதிக்கும் பிராமாண்யம் இருக்குன்னு யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதியில சொல்றார். என்ன சொல்றார் அவர்? நீ பூர்வ கர்மாவில என்ன பண்ணிருக்கியோ, பூர்வ ஜென்மாவில எந்த கர்மா பண்ணிருக்கியோ அந்த தெய்வம்னு இப்ப சொல்றோம். அது சம்சாரம் என்கிறதுல நீ பிரயாணம் பண்றதுக்கு ஏற்பட்ட ரசத்தினுடைய ஒரு சக்கரம். அது இன்னொரு சக்கரம் உன்னுடைய பிரயத்தனம். அந்த 2ஐயும் சேர்ந்துதான் அதனுடைய கவனத்தை நடத்தணும். அதை நீ புரிஞ்சுக்கோ. அதனால பிரயத்தனத்தை பண்ணாதான் அது பலப்பிராப்திக்கு காரணமாகும். எப்படி பிரயத்தனம் பண்றது இன்னொரு சக்கரம் 2மா சேர்ந்த உடனே பலப்பிராப்தியை கொடுத்து விடும் என்கிற தத்துவத்தை வழக்கியிருக்கார் ஸ்ரீ யாஜ்ஞவல்க்ய முனிகி. ஆக நிஜஸ்மிருத உச்ச. தான் எழுதின ஸ்மிருதி கிரந்தத்திலையும் அவர் அதை எடுத்து சொல்றாரு. அதனால நமக்கு என்ன பிரமாணம் கிடைச்சது? இப்போ அது ஏதோ சொல்றாரு அர்த்தம் இல்லை. அந்த அடிப்படை தகுதி அஸ்ட்ரானமி அதுக்கு வேதத்துல இருக்கு. அஸ்ட்ராலஜி சொல்றேன். தனி சுகதுக்கத்துக்கு காரணமும் அந்த வெற்றிகரமான சுகதுக்கத்தை இல்லாமல் பண்றதுக்கு ஒரு அவசரத்தையும் கொடுக்கிறது அஸ்ட்ராலஜி. அதுவும்
எப்படி வேதத்திலேயே அதுக்கு சோர்ஸ் இருக்கு, ஸ்மிருதியிலேயே அதுக்கு சோர்ஸ் இருக்கு. அப்ப எல்லாம் கிராக்கியம். அதனாலதான் அந்த காலத்திலேருந்தே அந்த ஜோதிஷம் அத்தனை முதிர்வுகளாலேயும் ஒருத்தர் கூட எதிர்க்காமல் எல்லாரும் ஏற்றுட்டு காரணம் அதுதான். அப்படி ஒரு பிராமணியம் அதுக்கு உண்டு. தெய்வம் ஆத்மகிருதம் வித்யா கர்மய பூர்வ தெய்வீகம் ஸ்மிருதஹ புருஷகாரஸ்து கிரியதே பண்ணறதுக்கு இப்படிதான் அர்த்தம் பார்த்து ரெண்டும் உன்னோட வேலைதான். நீதான் பண்ணிருக்க. ஒன்னும் பூர்வ ஜென்மாவில பண்ண, ஒன்னும் இந்த ஜென்மாவில பண்ற. ரெண்டும் உன்னோட செயல்பாடு தான். பூர்வ கிருதங்கன்மா புதுசு இல்லை. நாமே நிறைய சொல்லு போறேன். எவனோ ஒருத்தருக்கு 1 கோடி ரூபாய் விழுந்து கொடுத்து லாட்டரி விழுந்து என்ன சொல்ற, ஆஹா கொடுத்து வச்சிருக்காங்க, புண்ணியம் பண்ணிருக்காங்க. நீயே சொல்றிய புண்ணியமும் உனக்கு தெரியாது, கொடுத்து வச்சு தெரியாது. இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். நாம எல்லாரும் சொல்றது உண்டு. ஆஹா பெரிய வேலை கிடைச்சது, பெரிய கொடுத்து வச்சிருக்கான், புண்ணியம் பண்ணியிருக்கான் சொல்றோம். திடீர்னு பிரதம மந்திரி ஆயிட்டான், புண்ணியம் பண்ணியிருக்காங்க எல்லாரும் சொல்றாங்க. அவன் ஜாதகத்தை வச்சுட்டு புண்ணியத்தை எல்லாம் அப்படியே அளத்தளத்து கொடுக்குறான் பாரு. பெரிய வேலை உனக்கு கிடைச்சு கொடுத்து, உனக்கு யோகியதை இல்லை கிடைச்சு கொடுத்து. எல்லாரும் என்ன சொல்லுவா, அவனும் அதிர்ஷ்டம் பண்ணியிருக்காப்பா. அந்த அதிர்ஷ்ட சப்தம் தான் அந்த பூர்வ ஜென்மமான கர்மா. அதுக்கு அதிர்ஷ்டம் கண்ணுக்கு புலப்படலையேப்பா, அதுக்கு அதிர்ஷ்டம்னு பேரு. நீ கொடுத்து வச்சிருக்கேன்னு பேரு. என்ன கொடுத்து வச்சிருக்கேன், முன்னாடியே அந்த அந்த பூர்வ ஜென்மாவில பண்ணி வச்சிருக்கேன், அதான் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு நாம கூட நம்ம அறியாமலேயே அது நியாயம்தான்ங்கிறத ஒத்துக்கிறதா நம்ம மனசு. ஆமா அவன் கொடுத்து வச்சிருக்கான், புண்ணியம் பண்ணியிருக்கான்னு சொல்றேன். நீ ஒரு புண்ணியத்தை பத்தியும் தெரியாது, பாபத்தை பத்தியும் தெரியாது. அவன் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கான், அவன் ஏதோ கொடுத்து வச்சான், என்னெல்லாம் சொல்றோம் நாம். அப்ப நம்முடைய மைண்ட்லயும் அது பிரமாண சித்தம் தான்ங்கிறதுக்கு அடையாளமா நம்ம வாயே சொல்லறத. அதனால அதுக்கு ஒரு பிராமாண்யம் தனியும் உண்டு. அதுக்குதான் இப்படி சொல்றாங்க. ஆயு யுக்திம் அபேட்சதே தெய்வே புருஷகாரேன இதம் ஹி அஸ்ய பலாபலம். ஆத்ரேயர் சொல்றார், ஹே அக்னிவேஷ பூதானாம் ஆயு யுக்திம் அபேட்சதே. ஆயுசு இருக்கிறது யுக்தியை அபேட்சிச்சுதான் ஆயுசு வருது. என்னது, தெய்வமும் புருஷகாரமும் தான் அவனுக்கு பலம். அவனுக்கு பலம் எங்கேருந்து வருது, தெய்வம் இருக்கணும், அது அபிவிஞ்சகம் பண்ண புருஷகாரம் இருக்கணும், பலம் வந்து. ஆமா நிறைய சுபகர்மா பண்ணியிருக்கான், அது தகுந்த மாதிரி இந்த ஜென்மாவில என்ன பண்ணான், அது தகுந்த மாதிரி உடனே அந்த தனம் பூரா வந்து தனிதன் ஆயிட்டான். சரீர பலம் வந்தது, மனோபலம் வந்தது, எல்லாம் வந்தது. அதனால அந்த ஆத்ரேயர் இருக்காரு, ஆத்ரேய சிகிச்சைதம், அந்த நம்முடைய ஆயுர்வேதம் கரெக்ட் தான். அது எப்படி சொல்றது தெரியுமோ, கரெக்ட்னு ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ரோகத்துக்கு என்னெல்லாம் காரணம் சொல்லும், அப்ப இப்படி அடப்பன் என்னெல்லாம் சொல்லுவேன், அபச்சாகார விகாரம் பிரச்சாபராதம் பண்ணாதம் எல்லாம் சொல்லுவேன். ஆனா இது ஒன்றும் பண்ணாமலேயே அவனுக்கு ரோகம் வந்து கொடுக்கும். அப்ப சொல்லுவேன், அப்ப என்ன செய்வேன், கர்மாவும் காரணம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ பூர்வ ஜென்ம கிருதமான கர்மாவும் வியாக்கியானம் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு அவளும் அந்த கர்மாவை ஒத்துக்கொண்டிருப்பார். அவள்லாம் ஆயுர்வேதத்தை கர்த்தார்கள். கர்மஜோ வியாதி, கர்மஜ வியாதி கர்மத்தினால. அதனால அவளும் ஒத்துக்கொண்டிருக்கா. அப்ப எல்லா சாஸ்திரக்காராலும் தெய்வத்தை ஒத்துட்டு இருக்கா,
புருஷ காலத்தை ஒத்துட்டு இருக்கான்னு வரும்போது அந்த தெய்வம் என்னது என்கிறத அபிவிஜயம் பண்ணி வைக்கக்கூடிய சாஸ்திரம் தான் ஜோதிஷம். வேற ஒண்ணும் அது பண்ணி வைக்க முடியாது. எப்படி சொல்ல முடியும்? அப்ப சாஸ்திரம், அந்த ஜோதி சாஸ்திரம் என்ன பண்றது எனக்கு உனக்கு உபயோகம்? உனக்கு எப்போல்லாம் நன்மை வரும், எப்போல்லாம் தீமை வரும் என்கிறதெல்லாம் நீ பிறந்த வேலையை வச்சுக்கிண்டு அப்படி பண்றதுதான் சாஸ்திரம். இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்றேன் பாரு. இந்த கால் உனக்கு சுட்டி காட்டுறது சொல்றது உண்டு. காலேகனு சமாரப்தாக பலம் பத்ரந்தி நீதயா. நீதியெல்லாம் விதை விதைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. அப்ப விதைச்சாதான் முடியும். நீ நினைச்ச போதெல்லாம் விதைக்கக்கூடாது. அப்ப எல்லாத்துக்கும் காலம் இருக்கு. அப்பதான் பலப்பிராப்தியை கொடுக்கிறது. காலமும் அபேட்சதே. காலமும் ஒரு காரணத்தில் அந்தர்கதமா இருக்கு. இங்க என்ன சொன்னார்? காலம் எப்ப முடிய போறது நமக்கு யாருக்கும் தெரியாதுடா. பூர்வ ஜென்மாவில நீ பிறக்கிறோம் ஒரு காலத்துல பிறந்திருக்க. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? காலத்தை வச்சு செத்து போறது 100 வருஷம் முன்னாடி நீ பிறந்து செத்து போயிட்ட. இப்ப புதுசா பிறந்திருக்க. அந்த காலத்துல நீ இருந்திருக்க. நான் தீர்க்கமா நிரந்தரமா வியாபிச்சு இருக்கக்கூடிய ஒரு காலத்தினுடைய அவயவத்துல அப்பப்ப தலை நீட்டிட்டு நாம செத்து போயிடுறோம். காலம் நீண்ட போல இருக்கு. அப்ப நாம் பூர்வ ஜென்மாவிலையோ அதுக்கு முன்னாடி ஜென்மாவிலையோ காலத்தோட ஒட்டிட்டு தான் இருந்தேன். அதே காலம் தான் இப்பவும் தொடர்ந்துட்டு இருக்கு. அப்ப என்னுடைய கர்மா காலத்தோட ஒட்டிட்டு இருக்க. காலம் அதி தீர்க்கமப்பா. நீ என்ன சொல்ற? கிறிஸ்துவுக்கு பின்னாடிங்கிற. அதெல்லாம் ஒரு காலம் தானே. அந்த காலம் ஒரே காலம் தானே. காலம் ரெண்டு இல்லை, ஒரே காலம் தான். அதுக்கு அழிவில்லை. நீதான் அதுக்கு பதிலா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னைக்கும் காலம் இருக்குங்கிறதுக்கு அடையாளமா நீ என்ன சொல்லுவ? இது கடந்த காலம், இது வர்த்தமான காலம், நிகழ்காலம், இது வருங்காலம். அப்படிதான் சொல்றது. காலம் இல்லையே சொல்லிப்பா. கடந்த காலத்திலிருந்து வரும்போது வர்த்தமான காலத்தை நீ அனுபவிக்கிற காலத்துல வந்தா வர்த்தமான காலம்னு அது பேரை போட்டுருக்கு. எங்க இருந்தோ ஒரு ஊர்ல இருந்து டெல்லியில இருந்து மெட்ராஸ் வரைக்கும் ஒரு வண்டி போறதுன்னு வச்சுப்போ. நீ என்ன செய்வ? கடந்த ஸ்டேஷன் எல்லாம் தானே அது தள்ளி போயாச்சு. அடுத்த ஸ்டேஷன் வரப்போறது. நீ சொல்லுவியே மாயவரம் வந்தாச்சு அப்படிம்ப. இல்லைங்க தஞ்சாவூர் போயாச்சு அப்படின்லாம் சொல்லுவியே. அது என்னைக்கும் அங்கே இருக்குடா. உன்னுடைய வரவு போக்கு இதெல்லாம் வச்சுதான் நீ பேசுற. அப்போ அந்த மகத்தா இருக்கக்கூடிய காலத்துல நீ பூர்வ ஜென்மாவில என்னெல்லாம் அசுபகர்மா பண்ணியிருந்தோ, என்னெல்லாம் சுபகர்மா பண்ணியிருந்தோ அது காலத்துல இருக்கு. அதே காலம் அடுத்த ஜென்மாவில் நீ வந்தோன்னு அந்த காலம் ஒன்ன சந்திக்கிறது. அப்ப அந்த காலத்துலதான் அத்தனை கிரகங்களும் காலத்தை ஆசிரியத்திருக்கு. நான் சொன்னேனே கால விதான சாஸ்திரம். அந்த காலம் அங்க இருக்கிறதுனால அது சுலபமா நமக்கு ஒட்ட வச்சு விடுறது. அப்படியும் அதுக்கு பிரமாணம். என்ன காலம் ஒண்ணுதான். அந்த ஒண்ணு கடைசி பிரளய பர்யந்தம் நீண்டு நிற்கிறது தான் அந்த காலம். எவனுக்குவே உற்பத்தி ஆகிற அத்தனையும் காலத்துல அப்பப்போ எட்டி பார்த்து நாசமாறானே தவிர காலம் இருக்கிற நாள் வரைக்கும் இருக்கலையே. அவன் தான் சொல்றானே சதாரம் புருட சதேந்தி சொல்றாரு. உனக்கு ஆயுசு எவ்வளவு அப்படின்னா சதாயுகுங்கிறாரே. ஜோசியம் தான் சொல்றது 120 வருஷம் நீ இருக்கலாம். ஏன்னா 9 கிரகங்களுடைய தசா காலங்களை பூர்ணமா ஒருத்தர் அனுபவிக்கணும்னா 120 ஆயுசு இருக்கிறதுனால 120 வயசுக்கு ஒருத்தர் இருக்கலாங்கிறது. இப்ப இந்த கணக்கெல்லாம் அப்படி சொல்றதே இல்லையோ. அதுக்கப்புறம் நீ இருக்க மாட்ட, மறுபடியும் பொறுத்தா இன்னொருத்தம் வர. காலம் அப்படியே இருக்கு. அந்த காலம் தொடர்ந்துட்டே வருது. ஒரு காலத்துல எட்டி பார்த்தேன், அப்புறம் கொஞ்ச நாள் போனோம்னு அழிஞ்சு போயிட்டேன். மறுபடியும் அதே காலத்தை தான் எட்டி பார்க்கிறேன் 2வது பிறவையிலையும். அப்ப அந்த காலத்திலே தொடர்ந்து
பூர்வ ஜென்மகிருதமான கர்மா என்ன பண்ணேனோ அந்த காலத்துல ஒட்டிட்டு இருக்கிறது நீ புரிஞ்சா பிறந்த உடனே காலத்துல ஒட்டுற போது அந்த காலத்துக்கு அப்படி போறதுக்கு அழகா இருக்கு. அதனால அதுவும் நமக்கு அனுகூலமா வருது. அந்த காலத்து தான். அதனாலதான் பூர்வ ஜென்மாவில என்ன பண்ணியோ அது காலத்துல இருக்கிறது. அந்த காலத்துக்கு எல்லாரும் தெரியும். எத்தனை ஜனங்கள் பிறந்தாலும் எத்தனை ஜனங்கள் செத்து போனா எல்லாத்துல ரெஜிஸ்டர் ஆயாச்சுடா. அந்த காலத்துல அது அப்படியே இருக்கு, அது அழியாது. நீ அனுபவிச்சுதான் போகணும். அதனால நீ தலையாடுற போது மறுபடியும் அது அனுபவத்துக்கு வருது. அதனால கால சுஜதி பூதாரி கால சம்ஹரதே பிரஜாக காலோ ஜாகர்த்தி அப்படி எல்லாம் வந்ததுனால அந்த காலத்து தான் அபிவியஞ்சகம் பண்ணி வைக்கிறது. அதனால தெய்வம் புருஷகாரம் 2 இருக்கிறதுனால அந்த தெய்வம் தான் தெய்வத்தை புருஷகாரத்தினால வெளிப்படுத்தி அனுபவிக்கிறோமே இல்லையோ அந்த வேலையை சேர்ந்து வைக்கிறது ஜோதிஷ் சாஸ்திரம். ஜோதிஷ் சாஸ்திரம் இல்லைன்னா நமக்கு வராது. தெய்வம் எல்லாமே பண்ணும். எப்படி பண்ணும் தெரியுமோ? அவரே சொல்றார். ஆறு சொல்றார்? ஹிதோமதை எடுத்து ஒரு ஸ்லோகம் வருதப்பா. பூர்வ ஜென்ம கிருதம் கர்ம தத்தைவ விதிகச்சதே தஸ்மாத் புருஷகாரேண யத்ரம் குர்யாத் அதந்திரிதா. அதனால நமக்கு ஒரு உபதேசம் என்றார். பூர்வ ஜென்ம கிருதமான கர்மாதான் தெய்வம் பேரு. அதனால உன்னுடைய பிரயத்தனத்தினால அதை வெளியில கொண்டு வரதுக்கு நீ சில பிரயத்தனம் பண்ணு, ஜாக்கிரதையா அப்படின்னு நமக்கே உபதேசம் பண்றார். அது மட்டும் இல்லப்பா, வாஸ்தவமா நம்ம எல்லா விதமான அனுபவத்துக்கு காரணம் அடிப்படை பூர்வ ஜென்மகிருதமான புண்ணிய பாவம் தான். தெய்வம் பலதி சர்வத்திர நவித்யா ரஜபௌருஷம். கல்வியோ வேலையை கொடுக்கலை, உன்னுடைய பராக்கிரமும் வேலையை கொடுக்கலை. பாஷாணஸ்ய முதோ வித்யா ஏன தெய்வத்வமாகதா அப்படி நமக்கு உதாரணம் கொடுக்கிறார். ஒரு கல்லு அந்த தெய்வம் வந்து கொடுத்து பாரு எப்படி. அந்த மாதிரி எல்லாம் நிறைய திருஷ்டாந்தத்தை கொடுத்து தெய்வம்னு ஒண்ணு இருக்கு, புருஷகாரம் ஒண்ணு இருக்கு. அந்த தெய்வம்ங்கிறது கர்மா, அந்த கர்மா புருஷகாரத்தினால அபிவிஞ்சகமாறுது. அந்த அபிவிஞ்சகமான விஷயம் 2 விதம் இருக்கு. ஒண்ணு சுபமா இருக்கு, ஒண்ணு அசுபமா இருக்கு. சுபத்தை பண்ணினா நமக்கு நல்லது கிடைக்கிறது, அசுபம் வந்தா அப்பவும் கவலைப்படாத. அதே ஜோசியம் அசுபம் வருதுன்னு கவலைப்படாத. அதுக்கு கர்ம விபாகத்துல பரிகாரம் இருக்கு, அதுல இருந்து உன்னை வெளியில கொண்டு வரதுக்கு வழி இருக்கு அப்படின்னு நன்மையை சேர்த்து சாஸ்திரமே வந்தது. நல்லதை அனுபவிக்க வைக்கிறதுக்கும் எப்ப வருது எப்போது அனுபவிக்க வைக்கிறதுக்கும் அது உன்னுடைய சொத்து. அது நீயா பண்ணி சேவிச்சது, அது அதிர்ஷ்டமா இருக்கு. அது இந்த ஜென்மாவில கிடைக்கணும் உனக்கு. அதை அபிவிஞ்சகம் பண்ணி வைக்கிறது கிரகங்கள் அபிவிஞ்சகம் பண்ணி வைக்கிறது. அப்படிதான் சொல்லியிருக்க. அதுல தப்பையும் அபிவிஞ்சகம் பண்ணி வைக்கிறது 2மானவன். அப்ப என்ன சொல்றார்? அந்த ஜோதிஷ் சாஸ்திரம் தவறுதல் வந்து விட்டா அதை இல்லாமல் பண்ணிக்கிறது பரிகார விதையா அதுல இருந்து வெளியிலேயும் வரலாம் அப்படின்னு நம்முடைய ஜீவிதத்தை எல்லாத்தையும் சந்தோஷமா பண்றதுக்கு வேண்டியதான ஒரு சங்கல்பத்தோட தான் இந்த ஜோதிஷ் சாஸ்திரம் அஸ்ட்ராலஜி என்கிறது வந்திருக்கு. அப்புறம் அதை பத்தி மறுபடியும் சொல்றேன் நான்.